ஸ்டடி த பைபிள். பைபிளை எப்படி ஐயா ஸ்டடி பண்ணுவது? யூ மே பி ரீடிங் த பைபிள். வேதத்தை வாசிப்பீர்கள். பிரைஸ் த லார்ட். வேதத்தை மெடிடேட் பண்ணலாம், அதையும் நீங்கள் செய்யலாம். ஒருவேளை நீங்கள் மார்னிங் டிவோஷனுக்கு வருகிறீர்கள். இப்போ நான் டிவோஷன் எடுக்கிறதுனால ஒரு வார்த்தை எப்படி வைத்து டிவோஷன் எடுத்து லைஃப் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு எப்படி கொண்டு வருவாங்க, நீங்கள் டிவோஷன் கழிக்கலாம். பட் ஸ்டடி த பைபிள் என்பது ஒரு ப்ரீச்சராகிய நீங்கள் இதை வாழ்க்கையிலே ஒழுங்காக செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். This is a very important lesson and this is very important. நான் எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்ல முடியல, ஆனால் இது தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த காம்பனண்ட்டை நான் உள்ள தள்ளுகிறேன். How to study the Bible. It is a very important learning. அது நான் வேத காலசாலை சொல்லிக் கொடுக்கிறத காட்டிலும் கொஞ்சம் உங்களுக்கு பொதுவாக ஒரு காரியம் சொல்றேன். There are 5 simple methods to study the Bible. 5 விதமாக வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு சிம்பிள் மெத்தடை சொல்லிக் கொடுக்குறேன். இன்னும் ஏராளமான மெத்தடுகளை இருக்கும், அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் நமக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு, பைபிளை ஸ்டடி பண்ணுறதுக்கு இதில் ஏதாவது ஒரு மெத்தடை ஒரு வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க. அட்லீஸ்ட் 1 year ஃபாலோ திஸ் வே. அதுக்காக இன்னைக்கு ப்ரீச்சிங்கை விட்டுட்டு இதெல்லாம் ஸ்டடி பண்ண பிறகு பாடுங்கன்னு சொல்லலை. பட் அட்லீஸ்ட் யூ ஸ்டார்ட் ஸ்டடியிங் த பைபிள். என்ன? ஒன்று டெலஸ்கோபிக் மெத்தட். டெலஸ்கோபிக் மெத்தட் என்ன? எப்படி ஒரு டெலஸ்கோப் என்று சொல்லுகிற ஒரு காரியம் பெருசாக இருக்குது, அதுக்கு பிறகு சின்னதாகுது, அதுக்கு பிறகு சின்னதாகுது, அதுக்கு பிறகு சின்னதாகுது. இதைத்தான் டெலஸ்கோபிக் என்று சொல்கிறார்கள். டெலஸ்கோப்பில் ஒன்றுக்குள்ளே இதுக்கு பேர் டெலஸ்கோபிக். உதாரணமாக புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். ஒரு டெலஸ்கோப்பில் எப்படி நீங்கள் தூரத்தில் உள்ளதை பார்க்கிறீர்களோ அப்படி வேதத்தை எப்படி பார்க்கிறது? டெலஸ்கோபிக் மெத்தட் என்றால் எப்படி பார்க்கிறது? வேதாமத்தை முழு புஸ்தகமாக பார்க்கிறது, ஒரு பூமியை பார்ப்பது போல. வெளியே இருந்து நான் டெலஸ்கோப்பில் பூமியை பார்க்கிறேன். பூமி அதை இன்னும் நான் பிரிக்க வேண்டும் என்றால் தண்ணீர், நிலம். அப்போ வேதத்தை புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. ஓகே, தண்ணீருடைய காரியங்கள் தனியா, நிலங்களுடைய தனியா, லேண்ட் அண்ட் த வாட்டர். தென் ஐ கோ ஃபர்தர் ஸ்மாலர். என்ன? லேண்டில் எத்தனை கண்டங்கள் இருக்கிறது? 6 கண்டங்கள் இருக்கிறது, 6 continents. ஓகே, தென் ஐ கோ ஃபர்தர். how many countries in one continent? ஐரோப்பா என்கிற அந்த கான்டினென்ட்ல எத்தனை தேசங்கள் இருக்கிறது? then I go into a state. எத்தனை ஸ்டேட் இருக்கிறது, எத்தனை ஸ்டேட் இருக்கிறது, எத்தனை பஞ்சாயத்து இருக்கிறது. இப்படியாக நான் பெரிய அளவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் சுருக்கி கொண்டே போவது போல வேதத்தை டெலஸ்கோபிக் மெத்தடில் படிக்கலாம். எப்படி படிக்கலாம்? புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. பைபிள் என்பது ஒரு லைப்ரரி. அப்ப அங்கே 5 விதமான காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலும் வைக்கப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் புஸ்தகங்கள் மோசேயின் புஸ்தகங்கள், அதற்கு பிறகு ஹிஸ்டரி புக்ஸ், அது சரித்திர புஸ்தகங்கள், அதுக்கு பிறகு பொயட்ரி புக்ஸ், அதுக்கு பிறகு மேஜர் ப்ராஃபட்ஸ், அதுக்கு பிறகு மைனர் ப்ராஃபட்ஸ். 5 விதமான காரியங்கள் இங்கே அடக்கப்பட்டிருக்கின்றன. சரித்திர புஸ்தகங்கள், அதற்கு பிறகு பொயட்டிக்கல் அல்லது கவிதை புஸ்தகங்கள், அது யோபிலிருந்து ஆரம்பித்து உன்னத பாட்டு வரைக்கும் வருகிறது. அதற்கு பிறகு பெரிய தீர்க்கதரிசிகள் ஏசாயாவில் இருந்து ஆரம்பித்து போகிறது, அது தானியேல் வரைக்கும். ஓசியாவில் இருந்து மல்கியா வரைக்கும் அது சின்ன தீர்க்கதரிசிகள் என்று 5 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பக்கம் புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்கள், அதற்கு பிறகு ஹிஸ்டரி புக், ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல், அது பிறகு பாலின் எபிசல்ஸ், பவுல் எழுதினது, அதுக்கு பிறகு பொதுவான நிருபங்கள், அதுக்கு பிறகு புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்பாட்டு புஸ்தகம். இங்கே 5 துண்டாக எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஒரே பூமி, ஒரே பைபிள், 2, அதுக்கு பிறகு 5. சரி, இதில் நான் சுவிசேஷங்களுக்குள்ள 4 சுவிசேஷங்களுக்குள்ள ஆழமாக போகிறேன். ஒரு சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் படித்து கொண்டு வருகிறோம் மார்க்கில் 16 அதிகாரங்கள் உண்டு. இந்த அதிகாரங்களை எப்படி படிக்கலாம்? அப்படியே போய்கொண்டு கற்றுக்கொள்ளுகிற மெத்தடுக்கு பேரு டெலஸ்கோபிக் மெத்தட். Follow one method. I want to tell you. Follow one method. இரண்டாவது மைக்ரோஸ்கோபிக்.
மைக்ரோஸ்கோபிக் மெத்தட் என்றால் என்ன? மைக்ரோஸ்கோப்பில் என்ன செய்கிறார்கள்? கொஞ்சம் இரத்தத்தை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வைத்து இதில் வெள்ளை அணுக்கள் எத்தனை, சிவப்பணுக்கள் எத்தனை, இதில் வேற ஏதாவது இருக்குதா அப்படி என்று பார்க்கிறார்களே, அப்படி போல ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதை துண்டம் துண்டமாக பிரிப்பது. உதாரணமாக எல்லாருக்கும் தெரிந்த வசனத்தை சொல்கிறேன். God so loved the world he gave his only begotten son என்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு God யாரு, என்ன செய்தார்? so loved the world, எதை நேசித்தார்? வேர்ல்டுனா என்னது? அதுக்கு பிறகு he gave, என்ன செய்தார்? gave. அதுக்கு பிறகு only begotten son. what is only begotten? begotten என்ன அர்த்தம்? son. what does it mean by son? எதற்காக கொடுத்தார்? இப்படி ஒரே வசனத்தை எடுத்து துண்டு துண்டா பிரிச்சு ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வைத்து பார்க்கறது போல பார்க்கறதுக்கு பேரு மைக்ரோஸ்கோபிக் மெத்தட். study the Bible will never end even if you live for 100 years. 100 வருஷம் பூமியில் வாழ்ந்தாலும் பைபிள் படிக்கிற காரியத்தில் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா 100 வருடமும் உங்களுக்கு போதாது. We all reading the Bible, but we don't study the Bible many times. Study as a textbook. அது ஒரு டெக்ஸ்ட் புக் போல படிக்கணும். அதை ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கணும். ஒரு வாரத்தில் எல்லா நாளும் ஸ்டடி பண்ண முடியாது. ஆனால் சில நாளில், ஒரு நாளில், இந்த நாளில் 3 மணி நேரம் நான் ஸ்டடி பண்ண போகிறேன்னு உட்காரணும். எவ்ரி ப்ரீச்சர் மஸ்ட் ஹேவ் அ ஸ்டடி டைம். அதை செய்யாத பட்சத்தில் நீங்கள் வேதத்திலிருந்து தவறாக பிரசங்கிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஏதாவது ஒரு காணரை பிடிச்சி உங்களுக்கு தெரிஞ்சதை பிடிச்சி என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பீர்கள். விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக பேச மாட்டீர்கள். அப்பொழுது உங்களுடைய பிரசங்கம் தீர்க்க தரிசனமாக வராது. அப்படி வராத பட்சத்தில் அது மரணத்தை நிகழ்த்திவிடும். ஆகையினால் know your Bible better. I don't say know your Bible well, but you know your Bible better. உங்களுடைய வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். மைக்ரோஸ்கோபிக் மெத்தட். மூன்றாவதாக டாபிக்கல் மெத்தட். சிம்பிள் மெத்தட்ஸ் மட்டும் சொல்லுங்க. டாபிக்கல், லவ், ஜட்ஜ்மென்ட், செகண்ட் கமிங், ஃபெய்த். இப்படியாக ஒவ்வொரு டாபிக் எடுத்து இதுக்கு யூ நீட் கன்கார்டன்ஸ். அதற்கு கன்கார்டன்ஸ் வேணும். லவ் பற்றி என்னெல்லாம் போட்டிருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாள், ஒரு வாரம்ல, ஒரு மாதம் லவ் பற்றி பேசுறீங்கன்னா நீங்கள் யூ வில் கேதர் சச் அ பிக் மெட்டீரியல் ஆன் லவ். மிஷனரி சேலஞ்ச் பற்றிலாம் என்னெல்லாம் போட்டுருக்குன்னு பாருங்க. அல்லது ஒரு அப்போஸ்டல் பற்றி என்னெல்லாம் போட்டுருக்குன்னு பாருங்க. ப்ராஃபஸி. டேக் ஒன் டாபிக் அண்ட் கோ அலாங். read, search and search with the help of a concordance. இதனால தான் நான் சொன்னேன் knowing. இது நீங்க ரெவலேஷனுக்கு காத்திருந்து எனக்கு வெளிப்படுத்த ஆண்டவரேன்னு உட்கார்ந்தா ஒன்றும் வெளிப்படாது. நீங்க you have to spend your time, you must labor. நீங்கள் இதற்கு செலவு பண்ணியாக வேண்டும், இதற்கு லேபர் பண்ணியாக வேண்டும். இல்லை என்றால் இது நடக்காது. அடுத்தாற் போல நான்காவதாக அனாலிட்டிக்கல் ஸ்டடீஸ். அனாலிட்டிக்கல் என்ன? எபேசியர்களின் நிருபம் அதை எடுத்துக்கொண்டு அதை மறுபடி வாசித்தால் எப்படி ஒரு மோரை கடையும் போது அப்படி தயிரை கடையும் போது வெண்ணெய் எப்படி திரண்டு வருமோ அப்படி நீங்கள் மறுபடி வாசிக்கும் போது இதில் சொல்லப்பட்ட முக்கியமான காரியம் அப்படி மேலே வரும். பிலிப்பியர்களின் நிருபம் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷம். இட்ஸ் டாக்கிங் அபவுட் ரிஜாய்சிங். அப்போ அந்த இதை 4 அதிகாரமாக பிரிச்சிருக்கு. எதுலெல்லாம் சந்தோஷப்பட சொல்லிருக்குன்னு சொல்லி பார்த்து நீங்கள் அதை பிரிச்சிங்கன்னா சப்டைட்டில்ஸ் வந்துடும். ஒரு சாப்டரில் சப்டைட்டில் வந்துடும். எந்தெந்த காரியம் ஒவ்வொரு சப்டைட்டிலுக்கும் நீங்கள் இன்னொரு டைட்டில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த புத்தகத்தை தரோவாக படிச்சிருக்கிறது மாத்திரம் இல்லை, தரோவாக எதை குறித்து எப்படிலெல்லாம் சந்தோஷப்பட சொல்லியிருக்குங்கன்னு ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். திஸ் இஸ் கால்ட் அனாலிட்டிக்கல். டேக் அ புக், cut it into pieces, give a title, give a subtitle to the subtitle, make 1, 2, 3 point. You may need lot of papers for that. இதுக்கு நிறைய ஸ்டேஷனரி செலவு பண்ண வேண்டியிருக்கும், அல்லது ஒரு நோட் புக் செலவு பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் உட்காந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கு செலவழிச்சு தான் ஆகணும். You have to spend some money, you have to spend some energy, you have to spend time, you have to spend hours to study the Bible. இறுதியாக கேரக்டர் ஸ்டடி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, பேதுரு,
பவுல். இதையும் ஆபிரகாம் பற்றி எங்கெல்லாம் பைபிளை போட்டுக்கணும்னா வச்சு பாருங்க. அவனுடைய விசுவாச வாழ்க்கை, அவனுடைய ஃபெயிலியர், அவனுடைய சக்சஸ், அவனுடைய பாசிட்டிவ் பாயிண்ட், அவனுடைய நெகட்டிவ் பாயிண்ட், அவன் எப்படி ஓவர் கம் பண்ணுறான், ப்ராப்ளத்தை எப்படி மோக்கப் பண்ணுறான், எப்படி ப்ராப்ளத்தில் உடஞ்சி போகிறான், இதெல்லாம் தீர்மானம் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் அ கிரேட் ஐடியா அபவுட் ஆபிரகாம். பட் யூ ஹேவ் டு ஸ்டடி. ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து ஆபிரகாம் விசுவாசித்தான், அவன் பெரிய சீமானா இருந்தான்னு பிரசங்கம் பண்ணுறது ப்ராஸ்பரிட்டி தியரியில் கொண்டு போய் விட்டுரு. You will lead people into wrong doctrines. நல்லா கவனிங்க. ப்ரிப்பரேஷனில் இந்த ஸ்டடி இது ஆன்கோயிங். ஆனால் அழைக்கப்படும் போது இது ஆடியன்ஸை குறித்து அந்த நேரத்தில் வர்றது. இது ஆன்கோயிங் நாலேஜ் ஆஃப் த வேர்ட். இது ஃப்ரம் த டே ஒன். பிகாஸ் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ ஆம் கால் டு ப்ரீச். ஐயா, தீர்க்க தரிசனமான ஒரு பிரசங்கத்தை செய்கிறதுக்கு நீ அழைச்சிருக்கிற ஆண்டவர். நான் என்னை நிரப்ப வேண்டிய அளவுக்கு நிரப்பணும். ஐ மஸ்ட் ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 2 hours a week, 3 hours a week. ஒரு 3 மணி நேரமாவது ஸ்டடி பண்ணுறதுக்கு நான் வேணும். ரீட் பண்ணுறதுக்கு காலையில் முடியல, சாயங்காலம் முடியல. ஒரு நாள் நான் ஒரு சில மணி நேரம் இதுக்குன்னு ஒதுக்கி வச்சு நான் உட்காந்து ஸ்டடி பண்ணுவேன். அப்படி என்பது நிறைய புக்ஸ் உங்களுக்கு, கமெண்ட்ரிஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு கன்கார்டன்ஸ் ஹெல்ப் பண்ணும், மற்றவங்க நாலேஜ். ஸோ யூ ஆர் கேதரிங் த நாலேஜ் ஆஃப் அதர்ஸ் ஆல்சோ. மற்றவங்க நாலேஜையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது தான் நீங்கள் தவறு செய்யாத ஒரு பிரசங்கத்தை செய்ய முடியும். Otherwise, you will lead people into wrong direction. தனியான காரியங்களில் நீங்கள் கொண்டு போயிருவீங்க.